realme அவங்களோட NARZO சீரீஸில் புதுசாக NARZO 100x அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது ஒரு HD+ பேனல் அப்படிங்கிறனால இதோட பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 254 பிக்சல்ஸ் பெர் இன்ச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹை பிரைட்னஸ் மோடில் இதால் மேக்ஸிமமே 1200 நிட்ஸ் தான் பிரைட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் எந்த வித இஷ்யூஸும் இருக்க போகிறதுல பெருசாக. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே பாண்டா 1681 கிளாஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்பவே ஆவரேஜான டிஸ்பிளே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலோட கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தவிர பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. கேமிங் மாதிரிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் கேஷுவலாக ப்ளே பண்ணிங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் அதுக்கான ப்ராசரும் கிடையாது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யாருக்கான ப்ராசர் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கீங்க, இல்லை லாஜிஸ்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சா இந்த ப்ராசர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதோட அபெச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஒரே கேமரா மட்டும் தான் பெருசாக கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேமராஸ் பெருசாக எதுவும் கிடையாது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 8000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.8 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 224 grams. டியூரபிலிட்டிக்காக இந்த ஃபோன் உங்களுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 8H மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் அண்ட் IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட்டும் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI 7.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 4GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 20,999க்கும், 6GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 22,999க்கும், அண்ட் 6GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 24,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் இப்போ இருக்க ரேம் காம்பனன்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு பெட்டர் நீங்கள் சாம்சங்கோட M47 ஃபோன் இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதோட பெட்டர் வேல்யூ ஃபார் மணி, பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன், Full HD+ AMOLED டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.